தினகரன் நாளிதழில் நாள்தோறும் வெளியாயிட்டிருக்க ஆர்வம் ஐஏஎஸ் அகாடமியின் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மாதிரி வினாவிடை தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கும் வந்துட்டு இந்திய அரசியலமைப்பு தொடர்பான கேள்விகள் தான். ஒரு 25 கேள்விகள் இருக்குது. இந்த கேள்விகளை நமக்காக தொகுத்து வழங்கியிருக்காங்க ஆர்வம் ஐஏஎஸ் அகாடமியின் ஐயா மு சிபிகுமரன் அவர்கள். இன்றைக்கு இந்திய அரசியலமைப்பு இந்த தலைப்பின் கீழே கேள்வி பார்க்க போகிறோம். வரிசைப்படி 66வது கேள்வி. சிறார் நீதி சட்டம் 2015 செயல்பாட்டுக்கு வந்த நாள் எது? விடை ஆப்ஷன் பி, ஜனவரி 15, 2016. 67. இந்தியாவில் தகவல் அறியும் உரிமை சட்டத்தால் மக்களிடம் உருவாகும் என எதிர்பார்க்கப்பட்ட உணர்வு. விடை ஆப்ஷன் சி, சமூக உட்சேர்க்கை. 68. பின்வரும் பட்டியல் பொருத்தி சரியானவற்றை தேர்ந்தெடுக்கவும். பட்டியல் 1, பட்டியல் 2ன்னு கொடுத்துருக்காங்க. இதற்கான விடை பார்த்தோன்னா ஆப்ஷன் டி, 1, 2, 3, 4. பொருத்தி பார்ப்போம். இந்திய விவாகரத்து சட்டம் இதுக்கு வந்துட்டு 1869, இந்து திருமண சட்டம் 1955, சிறப்பு திருமண சட்டம் 1954, வெளிநாடு வாழ் திருமண சட்டம் 1969. ஆக்சுவலாக நேராகவே பொருந்தியிருக்கு. 69வது கேள்வி. இந்தியாவில் முதன்முறையாக தனி வாக்காளர் முறை சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு. விடை ஆப்ஷன் ஏ, 1909 ஆண்டு சட்டம். 270. வரதட்சணை தடை சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு. ஆன்சர் ஆப்ஷன் சி, 1961. 71. கீழ்காணும் எந்த சட்டத்தின்படி தவறான தகவல் பரப்பும் செயல்களில் ஈடுபடுபவர் மீது நடவடிக்கை எடுக்க முடியும்? விடை ஆப்ஷன் சி, 1939 விதி 41, 43, 44. 72. பின்வருவனவற்றில் கொத்தடிமை ஒழிப்பு முறை திட்டத்தில் எவை உண்மையானவை அல்லது எது உண்மையானது? இதற்கான விடை ஆப்ஷன் பி, 2 மட்டும் சரி. 2 என்ன சொல்லுது? இவர்களுக்கு வீட்டுமனை பட்டா, குடிநீர் வசதி மற்றும் வங்கி கடன் உதவி வழங்கப்படுகிறது. 73. கீழ்வருவனவற்றுள் எது அல்லது எவை தவறாக பொருத்தப்பட்டுள்ளது? இதுக்கு வந்துட்டு விடை ஆப்ஷன் டி, 3 மட்டும்தான் தவறாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அது என்னன்னா, அலுவலக ரகசிய சட்டம் 1920. 74. நதிநீர் ஆணைய சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 1956. 75. பின்வரும் பட்டியல் பொருத்தி சரியான விடையை தேர்வு செய்யவும். இதுக்கு வந்துட்டு விடை ஆப்ஷன் ஏ, 4, 3, 2, 1. பார்ப்போம். அதுக்கு பொருத்தி. பெருபரி யூனியன் வழக்கு 1969. கேசவானந்த பாரதி வழக்கு 1954. மினர்வா மில்ஸ் வழக்கு 1980. கோலக்நாத் வழக்கு 1967. ஆக்சுவலாக இந்த வழக்கு சம்மந்தமாக இந்த 4 இதிலேருந்து ஏதாவது கண்டிப்பாக ஒரு கேள்வியாவது கொடுத்துருவாங்க. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி பொறுத்துகளையாவது இந்த மாதிரி கேள்வியை கேட்டுருவாங்க. அடுத்தது 76வது கேள்வி. கோபாலன் மற்றும் மதராஸ் மாநிலத்திற்கு இடையேயான வழக்கில் கீழ்வருவனவற்றுள் எந்த சட்டம் தவறானது என்று கூறப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் பி, தடுப்பு காவல் சட்டம் 1950. 77. அரசியலமைப்பின் அடிப்படை அம்சங்கள் மாற்ற இயலாது என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பு அளித்தது கீழ்வரும் எந்த வழக்கின்படி? ஆன்சர் ஆப்ஷன் டி, மினர்வா மில்ஸ் வெஸ் இந்திய அரசு. 78. பட்டியல் 1, பட்டியல் 2 உடன் பொருத்துகன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்துட்டு பட்டியல் 1 கூறு, பட்டியல் 2 வந்துட்டு வழக்கு. இதற்கான விடை வந்துட்டு ஆப்ஷன் ஏ, 3142. பெண்களுக்கு எதிரான பாலியல் தொல்லை விசாகா வெஸ்ட் ராஜஸ்தான் மாநிலம். சமத்துவ உரிமை அஸ்விந்தர் கோர் வெஸ்ட் பஞ்சாப் பல்கலைக்கழகம். இரட்டை தண்டனை முறை மக்பூல் வெஸ்ட் பாம்பே மாநிலம். அரசியல் சாசனத்தின் அடிப்படை கூறுகள் மினர்வா மில் லிமிடெட் வெஸ்ட் இந்திய அரசு. 79. இந்திய அரசியல் சாசனத்தின் அடிப்படை வடிவத்தை மாற்ற இயலாது என்று கூறிய வழக்கு எது? ஆன்சர் ஆப்ஷன் சி, கேசவநந்தா பாரதி வெஸ்ட் கேரள அரசு. 80. கீழ்காணும் எந்த வழக்கின் தீர்ப்பில் உச்சநீதிமன்றம்
அரசியலமைப்பின் முகவுரையை இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் ஒரு பகுதியாக கருத வேண்டும் என தீர்ப்பளித்தது? ஆன்சர் ஆப்ஷன் சி. கேசவானந்தா பாரதி வழக்கு 1973. 81. ஒருவரது குடியுரிமையை நாடாளுமன்ற சட்டத்தின் மூலமே அன்றி வேறு வகையில் பறிக்கக்கூடாது. இக்கூற்று எதனுடன் தொடர்புடையது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ. இப்ராஹிம் வசீர் வெஸ் பம்பாய் அரசு வழக்கு. 82. கீழ்கண்ட தீர்ப்பினை பொருத்தமான இணையுடன் சேர். சாதி முழுவதுமாக சமூக மற்றும் கல்வி நிலையங்களில் பிற்பட்டிருந்தால் அரசியலமைப்பு சட்டத்தின் 15(4) பிரிவின் பொருள் வரம்பிற்குட்பட்டு அச்சாதி கல்வி மற்றும் சமூக நிலையில் பிற்பட்டுள்ளதென செய்யலாம். இதற்கு ஆன்சர் ஆப்ஷன் சி. ராஜேந்திரன் பி. ராஜேந்திரன் வெஸ் தமிழ்நாடு அரசு. 83. அரசு வழிகாட்டி நெறிமுறைகள் என்பது அடிப்படை உரிமைகளை மீறி செயல்படக்கூடாது என உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்த வழக்கு எது? ஆன்சர் ஏ. சென்னை மாகாணம் வெஸ் செம்பகம் துரைராஜன் 1951. 84. கீழ்காணும் கூற்றுகளை பரிசீலிக்கவும். இவற்றில் எது அல்லது எவை உண்மைன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான விடை ஆப்ஷன் சி. 1, 2 மற்றும் 3. ஸோ 3மே வந்துட்டு சரி. 3ம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். மண்டல் குழுவை அமைத்தது மொரார்ஜி தேசாய் அரசாங்கம். அரசாங்க பணிகளில் இதர பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீடு 1993 நடைமுறைப்படுத்தப்பட்டது. இந்திரா சாஃபானி வெஸ் ஒன்றிய அரசு வழக்கு இடஒதுக்கீடு தொடர்பானதாகும். ஸோ 3மே சரி. 85. கீழ்கண்டவற்றை பொறுத்துக. வழக்காற்று சட்டம் இந்த பக்கம், பொருள் இந்த பக்கம். இதற்கான விடை வந்துட்டு ஆப்ஷன் சி. 4321. அதாவது பந்துகா முக்தி மோர்ச்சா எதிர் இந்திய ஒன்றியம். இதுக்கு ஆரோக்கியமான சுற்றுச்சூழல் வாழ் உரிமையுடன் இணைக்கப்பட்டது வேலைவாய்ப்பு ஒழுங்காற்றுதல். சேலம் வழக்கறிஞர்கள் சங்கம் எதிர் இந்திய ஒன்றியம். இதுக்கு வழக்கிற்கும் விரைந்து நடத்துவது சிவில் வழக்கிற்கும் பொருந்தும். அடுத்து விசி மேத்தா எதிர் இந்திய ஒன்றியம். இதற்கு பொறுத்துக அப்படி பார்த்தோன்னா சுற்றுச்சூழல் வழிகாட்டுதல் உத்தரவு வழங்கப்பட்டது. திருமதி பூனம் எதிர் ஸ்மித் தன்வார். இதற்கு பார்த்தோன்னா சட்ட உறுப்பு 32 மற்றும் சட்ட உறுப்பு 226க்கு இடையே உள்ள வேறுபாட்டை விளக்குதல். 86. இந்திய அரசியலமைப்பு முதல் மற்றும் முதன்மையாக ஒரு சமூக ஆவணமாகும் என கூறியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ. கிரன்வெல் ஆஸ்டன். 87. மாநிலத்தில் அரசியல் வீழ்ச்சி ஏற்படும் போது மாநில ஆளுநர் பெரும்பான்மை அரசிற்கான அனைத்து சாத்திய கூறுகளையும் ஆராய வேண்டும் என்று கூறியவர் யார்? ஆன்சர் ஏ. சர்க்காரியா குழு. 88. அரசு நேரடி வழிகாட்டு கொள்கைகள் என்பது அரசியலமைப்பிற்கு உயிரளிக்கும் விதிகளாகும் என டேஷ் கூறினார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ. எல்.எம். சிங்வி. 89. ஒற்றை ஆட்சி அரசாங்கத்தின் பல்வேறு முக்கிய கூறுகளை தன்னகத்தே கொண்ட ஒரு அழை கூட்டாட்சி முறை கொண்ட நாடாக இந்தியாவை நம் அரசியலமைப்பு உருவாக்கியுள்ளது என்று கூறியவர்? K.M. முன்ஷி. ஸோ ஆப்ஷன் ஏ. 90வது மற்றும் இன்றைக்கான இறுதி கேள்வி. ஓர் உள்நாட்டு அரசாங்கத்தில் ஒற்றுமையும் ஒத்துழைப்பும் அத்தியாவசியமான இன்றியமையாதவைகள் என்று விமர்சித்து கூறியவர்? ஆன்சர் ஆப்ஷன் சி. சர்தார் வல்லபாய் பட்டேல். மீண்டும் நாளைக்கு சந்திப்போம். ஆர்வம் IAS அகாடமியின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.